இட் வாஸ் ஹிம் ஹூ broke the flower vase. ஃப்ளவர் வேஸ்னா என்ன, பூந்தொட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும் பாத்தீங்களா, சும்மா அந்த நம்ம வீட்ல சும்மா வச்சிருப்பாங்க, நம்ம வீட்ல இதுல பூ வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ளவர் வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ரோக் பண்ணிட்டாங்களாம். ஸோ அவன் தான் உடைச்சது. இதுல எந்த தப்புமே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த டு பி வெப்ஸ் அப்படின்னு. இந்த டு பி வெப்ஸ்லாம் உங்களுக்கு குழப்பற வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. இந்த பி வெப்ஸ், இந்த டூவை கூட விட்டுருங்களேன். பி வெப்ஸ்னா என்னது, உங்களுக்கு ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஸோ இந்த மாதிரி வெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த வெப்ஸ் இதை மட்டும் தான், இதை தான் டு பி வெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அஞ்சுல எது வந்தாலுமே உங்களுக்கு என்ன ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணா, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இட் வாஸ் ஹீன்னு வந்திருக்கணும். இது படிக்கிறப்ப என்னப்பா இது ஏதோ தப்பா இருக்க மாதிரியே இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா இது உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட். இந்த இடத்துல எப்பயுமே இந்த டு பி வெப்ஸ் இருந்தா பக்கத்துல சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தான் வரணும். ஸோ இதை நல்லா பாத்துங்க. மேபி சில பேருக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்னு டவுட் வரலாம். ஸோ இதை முடிச்சுட்டாங்க போலன்னு பார்த்து இதை மறந்துட்டேன். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் இதுதான் நம்மளோட சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டை மென்ஷன் பண்றது. அப்ஜெக்டிவ்னா ஒருத்தவங்களை பொருள்மயமாக்குறதுனால, இங்க பாருங்க, ஐக்கு மீ வரும், விக்கு அஸ், யூக்கு யூவே தான், தேக்கு தம், ஹி, ஹிம், ஷீ, ஹர், இட்டுக்கு இட்டே தான். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பொசசிவ் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்லாம் இருக்கு. நம்ம அந்த கான்செப்ட் வேணாம். இதை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் கத்துங்க, தாராளமா போதும். ஸோ இந்த இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன, அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்னன்ட்டு. ஸோ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எதை யூஸ் பண்ணணும்ட்டு இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த டு பி வெப்ஸ் தான் நமக்கு சப்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா?